வணக்கம். தமிழ் நியூஸ் சேனல்ஸு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது, அதெல்லாம் அதிகமா வந்து மூவிஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆன மாதிரி பார்த்துருக்காங்க நான். அது மாதிரி அங்கே வந்து இப்போ போன அரசியலானாலும் எல்லாமே வந்து ஒரு செப்பரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். சோஷியலி ஒரு செப்பரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா, இந்த சென்னை மக்களுக்கு தான் தெரிஞ்ச வரைக்கும் அவருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வேறையும் இருக்கு. தண்ணி பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டில வந்து தண்ணி இந்த விவசாயிகளுக்கு வந்து தண்ணி கிடைக்காது. கம்மியா இருக்கு. அதுக்கு அதுக்கு என்ன பண்ணிட்டுருக்கு தெரியல. அந்த மாதிரி சின்ன ஊர்கள் இருக்குல்ல, அந்த சிட்டீஸ் இல்ல. அந்த அந்த ஊர்கள்ல வந்து ஸ்கூலு நல்ல நல்ல எஜுகேஷன் குழந்தைகளுக்கு வந்து ஆனா இதெல்லாம் வந்து அரசியல் இல்லாட்டி மூவிஸ், சினிமாஸ் அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி போயிட்டு நிறைய வந்து அவரோட ஆ கேலிபர் அவரோட திறமை எல்லாம் கம்மி பண்ணிகிட்ருக்கோம்னு தான் எனக்கு ஃபீல் நான் ஆக்சுவலி வந்து ஒரு தமிழ் இல்ல. நான் மலையாளி தான். ஆனா வந்து தமிழ் பத்தி ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா வந்து நிறைய பிஸ்னஸ் இந்த இந்தியாவிலே வந்து நம்பர் 2, நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கு ஜிடிபியில. அப்புறம் வந்து நிறைய விவசாயிகள் இருக்கிற ஒரு ஏரியா வந்து தமிழ்நாடு. அப்புறம் தமிழ்நாட்டில வந்து ஸ்ரீதர் வெம்பு மாதிரி நல்லா இப்போ கூட புது புது ஆளுகள் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சு நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு ஐ மீன் புனிதமான ஒரு ஏரியா அது. அந்த கிளைமேட் சேஞ்சு, தண்ணி பிரச்சனை, எஜுகேஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த ஆளுகள், அந்த மக்கள் வந்து அரசியலுக்கு பின்னாடி அந்த மாதிரி மூவிஸ்க்கு பின்னாடி போயிட்டு அவரோட டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு புரியுது. ஆனா இந்த தெளிமையான அந்த ஆன்ஷியன்ட் என்ன சொல்றது, அந்த பெருமையான ஒரு கல்ச்சர் இருக்கு அவருக்கு. அதெல்லாம் விட்டு அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து வேறு மாதிரி டைவர்ட் ஆகிருக்குமோ ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ. உங்க ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்கள். தேங்க் யூ.